வணக்கம். இன்றைக்கி உலக பொதுமறையாம் திருக்குறள். திருக்குறள்லேருந்து இருக்கிற முதல் குறள் பற்றி பேசுகிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. திருவள்ளுவர் எவ்வளோ ஒரு பெரிய தீர்க்கதரிசி பாருங்க. அவர் 1330 குறளில் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் சொல்லியிருக்கார். 7 வார்த்தைகள், 2 அடி. அதில் அத்தனையும், அதில் அவர் சொல்லாத வழிமுறைகள் கிடையாது. அதில் இந்த முதல் குறள் இருக்கே, அது ரொம்ப விசேஷம். என்னென்னா, அந்த பல காலங்களுக்கு முன்னாடியே அவர் இவ்வளோ ஒரு புரட்சிகரமான ஒரு சிந்தனையை திருவள்ளுவர் வச்சிருக்காருன்னா அது ஒரு பெரிய விஷயம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதோட அப்படியே சிம்பிள் மீனிங் என்னென்னா, எப்படி எழுத்துக்களுக்கெல்லாம் அகரம் முதன்மையானதோ அதே போல் இந்த உலகத்துக்கு முதன்மையானவன் கடவுள் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அவர் 2 தளங்களை பற்றி குறிப்பிடுறார் திருவள்ளுவர். ஒன்று மொழி, இன்னொன்று உலகம், பிரபஞ்சம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மொழிக்கு என்ன ஒரு அழகான பாருங்க, அகரங்கிற எழுத்து இருக்கு இல்லையா, இது தமிழ் மொழிக்கு மட்டும் இல்லை, எல்லா மொழிகளுக்குமே இந்த அகரங்கிறது தான் முதல் எழுத்து. இந்தியாவில் இருக்கிற லாங்குவேஜஸ் ஆகட்டும், இல்லை ஃபாரின் லாங்குவேஜஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே இந்த அகரங்கிற எழுத்து தான் முதன்மையான எழுத்து. இந்த அகரங்கிற எழுத்து முதன்மையாக வச்சுட்டு தான் மொழிகளை ஆரம்பிக்கிறது. அது என்ன ஒரு அழகான மொழி தத்துவம் பாருங்கள். அந்த அகரங்கிற ஒலி இல்லைன்னா பல வார்த்தைகள் கிடையாது. அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி தான் ஆதி பகவன். உலகத்துக்கு முதன்மையான சக்தி பகவன் அப்படிங்கிற. பகவன்கிறது ஒரு சக்தின்னு எடுத்துக்கலாம், கடவுள்னு எடுத்துக்கலாம். கடவுள் நம்பிக்கை இருக்கிற வாழ்க்கை கடவுள், கடவுள் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை ஒரு சக்தின்னு எடுத்துக்கலாம். அவர் இதில் எந்த ஒரு மதத்தையோ எந்த ஒரு கடவுளையோ அவர் குறிப்பிடலை. அந்த அளவுக்கு ஒரு புரட்சிகரமான சிந்தனை அப்போ இருந்திருக்கு. அவர் ஒரு நீ கடவுள் நம்பிக்கை இருக்கா, நீ கடவுள்னு எடுத்துக்கோ, எந்த மதமாக இருந்தாலும். இல்லை உனக்கு நம்பிக்கை இல்லையா, ஒரு சக்தின்னு எடுத்துக்கோ. அந்த ஒரு சக்தி இல்லாமல் இந்த உலகம் ஆரம்பிக்கலை. அதுதான் அவர் சொல்கிறார். அது உண்மை, ஒரு ஒரு முக்கியமான உண்மை. இப்போ இது எல்லா மதங்கள்லேயும் இதை பற்றி கூறப்பட்டிருக்கு. எல்லா மதங்கள்லேயும் இதை தான் சொல்லியிருக்கோம். அதாவது இப்போ இந்து மதத்தை எடுத்துன்னா, இந்து மதத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு தத்துவம் என்னென்னா, ஒரு பரம்பொருளை குறிப்பது தான் இந்து மதம். இப்போ நம்ம பகவத்கீதையிலே எடுத்தோங்களேன், அகம் சர்வஸ்ய பிரபவோ அப்படின்னு சொல்கிறோம். அதாவது என்னென்னா, இந்த நான் தான் எல்லாவற்றுக்கும் ஆதியாக இருக்கிறேன் அப்படின்னு பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார். இதே கிறிஸ்துவ மதத்துலேயும் பைபிள் என்ன சொல்லியிருக்குன்னா, தொடக்கத்தில் தேவன் தான் இந்த உலகத்தையும் ஆகாயத்தையும் படைத்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு. இஸ்லாம மதம், நம்ம அதாவது முக்கியமான மதங்கள் எடுத்துக்கிறேன்னா, இஸ்லாம்லேயும் இது சொல்லியிருக்கு. குரானில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அல்லாஹ் தான் உலகத்தின் ஒரே மூல காரணம், அவர் தான் ஆகாயத்தையும் பூமியையும் படைத்தார்னு அதுலேயும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி எல்லா மதங்கள்லேயும் இதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு. அதைத்தான் அவரும் சொல்கிறார். இந்த ஆதி பகவன் தான் முதற்றே உலகம்னு, இந்த உலகத்துக்கு முதன்மையானவன் இந்த பகவன் தாங்க. அது எல்லா மதத்துக்குலேயும் சொல்லப்பட்ட ஒரு உண்மை. அதில் எந்த ஒரு மதத்துலேயும் அதை பற்றின வேறுபாடான சிந்தனை கிடையாது. அது மட்டும் இல்லை, இந்த தத்துவம் இருக்கு இல்லையா, இது ஒரு மத நம்பிக்கைகளுக்கு அப்பாற்பட்டு அறிவியல்லையும் இது சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஒரு கணிதம் எடுத்துக்கோம். கணிதம்னா என்ன, நம்ம மேத்தமேட்டிக்ஸில் 0, 1 இந்த 2 எண்கள் அனைத்துக்கும் அடிப்படை இதுதான். இந்த எண்கள் இல்லைன்னா கணிதமே இல்லை, 0ம் 1ம் இல்லைன்னா கணிதமே இல்லை. அதே மாதிரி ஃபிசிக்ஸில் என்ன சொல்கிறோம், அணுவும் ஆற்றலும்.
ஆட்டம் அண்ட் எனர்ஜி. எந்த ஒரு பொருளுக்கும் ஆட்டம் அண்ட் எனர்ஜி இல்லாத பொருட்கள் கிடையாது. அதுதான் அதில் உள்ள இம்பார்ட்டண்ட்டான ஒரு தத்துவம். இது இதுலேருந்து என்ன தெரிகிறதுனா, இந்த காலத்து அறிவியலுக்கும் இந்த திருக்குறள் பொருத்தமாயிருக்கு. அதை தவிர இன்னொன்று என்னென்னா, இப்போ உலகம் ஒரு ஒரு சக்தியிலேருந்து தொடங்கப்பட்டதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ என்னென்னா, நம்ம எல்லாருமே அந்த சக்தியிலேருந்து தான் வந்திருக்கோம். அது எந்த மதமாக இருந்தாலும் சரி. அந்த மாதிரி ஒரே இடத்துலேருந்து நம்மெல்லாம் வந்திருக்கோங்கிறதே, அது என்னென்னா, நம்ம எல்லாம் இன்னும் ஒற்றுமையாக இருக்கணுங்கிறத நமக்கு ஒரு வலியுறுத்துகிறது இல்லையா? நானும் ஒரு இடத்துல தான் வந்திருக்கேன், நீங்களும் ஒரு இடத்துல தான் வந்திருக்கேன். அப்போ நம்ம கண்டிப்பாக ஒற்றுமையாக இருக்கணும். நமக்குள்ளே எந்த வித்தியாசமும் இல்லை. எவ்வளோ ஒரு புரட்சிகரமான சிந்தனையை அவர் 2 அடிகளில் சொல்லியிருக்கார். அதுதான் திருவள்ளுவருடைய ஒரு பெரிய என்ன சொல்கிறது, அவர் வள்ளுவ பெருந்தகைன்னு சொன்னால் தப்பே கிடையாது. அவ்வளோ பெரிய புலவர். அவ்வளோ நம்மெல்லாம் ஒரு தமிழ்நாட்டில் நம்ம இந்த மாதிரி ஒரு திருக்குறளுக்கு நமக்கு சொந்தமான ஒரு திருக்குறளுங்கிறது நமக்கு ரொம்ப பெருமையை கொடுக்கக்கூடியது. எல்லா தமிழனும் பெருமைப்படக்கூடிய விஷயம். இன்றைக்கெல்லாம் தமிழ் மொழி எங்கேயோ போயின்ட்டுருக்கு. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து இல்லைடா மாதிரி இந்த மாதிரி தமிழில் இது மட்டும் இல்லை, ஏகப்பட்ட இலக்கியங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு என்ன சொல்கிறது, முத்துக்கள். நமக்கெல்லாம் அதெல்லாம் படிக்க நேரம் இல்லாமல் இப்போ எல்லாம் நம்ம இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரை பார்த்து போயிட்டுருக்கோம். அந்த திருக்குறளையே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி படிக்கிற அளவுக்கு நம்ம இருக்கோம் நிறையா. இப்போ நம்ம இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் என்னென்னா, பாதி பேருக்கு தமிழ் தெரியலை, அதனால இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதுலேருந்து படிக்கிறோம். அதெல்லாம் ஒரு மனசுக்கு வருத்தத்தை தரக்கூடியது. இது திருக்குறளுங்கிறது ஒரு ஞான பொக்கிஷம். அந்த திருவள்ளுவர் வாழ்ந்த தமிழ்நாட்டில் நம்ம இருக்கோங்கிறது ரொம்ப நமக்கு பெருமிதம். அது எங்கேயோ தமிழ்நாடு உலகத்தில் ஒரு மூலைன்னு நினச்சிக்காதீங்க. பல இலக்கியங்களை கொண்ட ஒரு அருமையான ஒரு மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். தமிழ் வாழ்கன்னு சொல்லி நான் இதோட முடிச்சுக்கிறேன்.